ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய ஆராதனையை கர்த்தர் கேட்கிறார். He listens to all our worship. நம்முடைய ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் நமக்காக ஒவ்வொரு முறையும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆராதனையில் இறங்குகிறார். ஏன் ஆராதனையில் இறங்குகிறார் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி. இன்றைக்கு இந்த மாலைவேளையில் உங்களை விடுதலையாக்கும்படி தேவனுடைய பிரசன்னம் நமத்தில் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை நமத்தில் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போமா? அவர் இல்லாத நாளும் இடமும் நமக்கு வெறுமைதான். ஓ ரபஹந்தெரிபோ ஷங்கலதியரமா, மகிமையின் தேவனே, மாசற்ற தேவனே, ஒருவராய் வானங்களை உண்டாக்கின தேவனே, ஞானமாய் உண்டாக்கின தேவனே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் மத்தியிலே அசைவாடும், எங்கள் மத்தியிலே அசைவாடும், எங்கள் மத்தியிலே அசைவாடும், எங்கள் மத்தியிலே அசைவாடும். ஓ ரிமனா ஷங்கலதியரமனமனமா, ஓ ரிகேரிமனா ஷந்தலதியரமனமா. சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஷகலதியரமன ஓரி கேரிமனந்தரபோ ஷகலதியரமா. ஆண்டவரை துதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீர் பரிசுத்த தெய்வம், ஆகையால் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஓயாமல் இந்த மாலை வேளையிலே துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. ஒரிமன ஷங்கலதியரமா, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். சொல்லுங்க, நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே ஓ நீரே நீர் மாத்திரமே. எல்லா
பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, நீரே, ஓ நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஓரமனம் தெரேரே, ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, ஓ அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, ஓ ஆமென். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நீரே பரிசுத்த தெய்வம், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே தெய்வம், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஒரு பலசந்தலதியரபலந்தரபா. கர்த்தாவே, இந்த மாலையில் நம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற எந்த சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளை கைவிடாதீங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலையில் சந்தோஷமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க? நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்முடைய அப்பாவை பார்க்க போகிறோம், அப்பாவுடைய பிரசன்னத்தை உணரப் போகிறோம், ஆண்டவருடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட போகிறோம். பாருங்க, அந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எவ்வளவேனும் மருத்துவம் பார்த்து சுகமாகவே இல்லை. பைபிளில் இருக்க ஒரு ஸ்திரீக்கு உதிரப்போக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அப்போது அவங்களுக்கு நிற்கலை. பாருங்கள், எவ்வளோ வீக்காக மாறி இருப்பாங்க.
பிளட்டு போய்கிட்டே இருந்துச்சுன்னா, பிளட்டு தான் நம்முடைய சரீரத்துக்குரிய ஜீவன். அது போயிட்டே இருந்துச்சுன்னா ஜீவன் போகுதுன்னு அர்த்தம். அந்த ஜீவன் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. அப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாவது அவரை போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டுலான்னு சொல்லி யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. உடனே இந்த நம்பிக்கை, எப்படி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுனா அப்படி சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. போய் தொட்டு பார்ப்போமே, ஒரு விசுவாசத்தோடு தொட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மிகவும் மிகவும் வேதனையோடு பாடுகளோடு கூட்டத்தின் நடுவே எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போகிறாங்க. அந்த நேரத்தில் சுற்றியும் ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ நான் போய் ஆண்டவரே என்னுடைய வியாதி சுகமாக்கும் அப்படின்னு கேட்டால் கேட்பாரா அப்படின்ற தெரியலை. அதுதான் சொல்லணும், அவங்களுக்கு தெரியலை. ஆனால் கேட்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் முண்டி அடித்து போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டிடலாம், ஓரத்தையாவது அந்த வஸ்திரத்தை பிடிச்சிடலாம். கிளாக் கார்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த வஸ்திரம் அப்படிங்கிறது ஆசாரியர்களுக்கு மிகவும் ஒரு கனமான ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிற அந்த வஸ்திரம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் ஆசாரிய வஸ்திரம் தரிக்கலை. ஒரு சாதாரண மனுஷனுடைய அந்த காலத்தில் எல்லா ஜென்ரலாக என்ன போடுவாங்களோ அந்த வஸ்திரத்திற்குரிய அந்த வஸ்திரம், அந்த டைப் ஆஃப் வஸ்திரத்தை தான் அவர் உடுத்திருந்தார். ஆனால் கவனிங்க, ஆசாரியர்களிடத்தில் இல்லாத ஒரு அபிஷேகம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு அவயவங்கள், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அதிலிருந்து தேவ மகிமை வல்லமை புறப்பட்டது. அவர் தன்னுடைய எச்சில் என்ன செஞ்சிறாரு, அப்படி குழப்பி ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுடைய கண்ணில் பூசுறாரு. அந்த எச்சிலில் ஒரு அற்புதம் நடக்குது, வாயின் வார்த்தைகளில் அற்புதம் நடக்குது. ஆண்டவர் தொட்டா சுகமாகுது, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் சுகமாக்குது. பாருங்கள், இப்படி தலை முதல் கால் வரைக்கும் அவருடைய இரத்தத்தினால இருந்து எல்லாவற்றிலும் ஒரு சுகம் நடக்குது. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டிடலான்னு சொல்லி இந்த ஸ்திரீ அப்படி ஓரமாக போய் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுறா. உடனே ஆண்டவர் இயேசு நின்றுறாரு. அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது. இயேசுவுக்கு தெரியும், இப்படி ஒரு ஸ்திரீ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அவங்க தொடுவாங்க, அப்பொழுது வல்லமை புறப்பட்டு போகணும். ஆனால் ஆண்டவர் இயேசு கேட்குறார் விளையாட்டா, இந்த மகள் விசுவாசத்தோடு ஒத்துக்கிறாரா அப்படிங்கிறதுக்காக, ஏற்றுக்கொள்கிறாளா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த கேள்வியை கேட்குறார், யார் என்னை தொட்டது? அப்போ மற்றவங்களாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம், எவன் உங்களை தொடுறான்னே தெரில, அந்தளவுக்கு நெருக்கிட்டு இருக்கோம், இதில் போய் எப்படி தொட்டீங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்லை, ஸ்பிரிச்சுவல் டச். நான் குணமாக வேண்டும் என்கிற ஒரு மனுஷனுடைய விருப்பத்தின் விசுவாசத்தின் தொடுதல், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷி தன்னுடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமையை இயேசு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு வந்த அந்த ஸ்திரீனுடைய தொடுதல். இன்னைக்கு சபையில் நிறைய பேர் ஆராதிக்கலாங்க, நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்து ஆராதிக்கலாம். ஆனால் கர்த்தர் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவார், யார் என்னை தொட முயற்சி செய்தது. தொட முயற்சி செய்து தொட்டும் விட்டார்கள். அப்போ ஆண்டவருக்கு கரெக்டாக தெரியும், 1000 பேர் ஒரு இடத்துல இருந்து ஆராதித்தாலும், ஒரு ஆராதனை, 2 ஆராதனை, அங்கிருந்து வருகிற ஆராதனை, அங்கிருந்து வருகிற ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளையினுடைய கதறுதல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுது. ஏன்னா அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அங்கே தேவனை சந்திக்கிறதுக்கான ஆயத்தமுள்ள இருதயம் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சுகத்தை உணர்ந்து கொள்ளுகிற அந்த ஒரு இருதயம் அங்கே ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறது. அந்த இருதயம் விசுவாசத்தில் காத்திருக்குது. அந்த இருதயம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ அந்த இருதயத்தெல்லாம் பார்க்குறாரு. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் 1000 பேர் இருந்தாலும் என்னுடைய வல்லமையை உணர, என்னுடைய வல்லமையினுடைய எதிர்பார்ப்புக்கு, என்னுடைய வல்லமையுடைய அபிஷேகத்தின் எதிர்பார்ப்புக்கு, சுகத்தின் எதிர்பார்ப்புக்கு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்குள்ளேயே இருக்குது. இப்பொழுது நான் அவர்களுக்குள்ளே
வல்லமையை அனுப்புகிறேன். வல்லமையை அனுப்புகிறார். அவர்கள் எல்லாம் சுகமாகிறார். இன்னைக்கு நம்முடைய ஸ்தோத்திரிக்கிற இந்த ஸ்திரீ கூட, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீ கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தான் தொட்டிருக்கிறா. ஆண்டவர் அந்த தொடுதலை உணர்ந்து கொண்டார். இந்த மாலைவேளையில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது கூட, ஆண்டவரே, நான் உம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் விசுவாசத்தில் தொட விரும்புகிறேன். தொட முயற்சி பண்ணால், ஒன்றா நீங்கள் தொட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களை தொட்டாலும் சரி, அற்புதம் உங்களுக்கு தான், பெனிஃபிட் உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணி ஆண்டவரை தொடும் பொழுது, நீங்கள் முயற்சி பண்ணி ஆண்டவரை தொட, ஆமென், அவர் அப்படி பிரயாசப்படும் போதே உங்கள் முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் முயற்சியின் மேலே கர்த்தருடைய வல்லமை இருக்கும். இந்த மாலைவேளையில் எத்தனை பேர் ஆண்டவரை தொட ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஜஸ்ட் வாண்டட் டு டச் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்கள். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே விடுதலை. நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த பாடலை என்னோடு கூட, ஆமென் ஸ்தோத்திரம், சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அங்களுக்கிற ஏக்கமெல்லாம் பாடலாம் பிறக்கும். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை பேசுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடுதல் உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். என்னோடு சேர்ந்து இந்த பாடல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். ஆமென். Thank you Holy Spirit. Thank you Jesus. ரமனந்தரமன சங்கலதியரம. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும். ஓரமனா சங்கரதரமா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க
உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையினால் எல்லாம் ஓரமன சங்கலதரமா. உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே சுகம். உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையினால் எல்லாம் உங்க வார்த்தையினால் எல்லாம் ரபஷகலதியரமா. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். எஸ், நம்முடைய இருளான வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாக்குறதுக்கே அவர் ஒளியாய் வந்தார். உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்கலாம், அதை பற்றி ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை அதை மாற்றுகிறதுக்கு. உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவருக்கு மாற்றுறதுக்கு எளிதான காரியம். இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் God to take away everything from your life, everything in a sense. He can take away the darkness, he can take away all the sickness from you, he can take away all the barriers which is not letting you to cross, not letting you to go further, and his grace is sufficient for us. அப்படி கிருபை நமக்கு போதுமானது. அப்படி ஒரு வார்த்தை, ஒரு தொடுதல் நாம தொட்டா போதும். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நான் உம்மை தொடுகிறேன். By faith I am touching you, Jesus. விசுவாசத்தில் நான் உம்மை தொடுகிறேன். By faith I am touching you, Jesus. ஒரு தொடுதல் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். ஒரு தொடுதல் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாற்றும். Yes, Jesus. We believe in your word. We believe in your promises. We will never ever, Lord, leave you
at any cost, Lord. Thank you, Holy Spirit. பரிசுத்தமானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களை காட்டிலும் உயர்ந்த நாமம். ஆமென். ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமம். ஆமென். என்னோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, நல்லா ஆராதிங்க. யாரை குறித்தும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பொதுவாக அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சில நேரத்தில் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து சாப்பிடாமல் விட்டால் நம்மளுடைய இருதயம், நம்முடைய சரீரம் தான் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். சில நேரத்தில் நமக்கு தேவையான உணவை நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கிட்டே இருக்கணும். நாம் எப்போவுமே என்ன செய்வோம்? அடுத்தவன் ஜெபிக்கிறானா, நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஜெபிச்சா ஜெபிக்கலாம், நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பைபிள் படித்தா படிக்கலாம், நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சர்ச்சுக்கு போனால் போகலாம், யாராவது ஒருத்தர் மீட்டிங்கு போனால் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சில நேரத்தில் நம்மளை மற்றவங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். உந்திக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்லுவாங்க நம்பிக்கிட்டே இருக்கணும். வாங்க தமிழில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, உன்னை நம்பிக்கிட்டே இருக்கணுமா எப்போ பாரு நீ ஏதாவது செய்கிறதுக்கு. கிறிஸ்துவ பிள்ளைகள் நல்ல ஆக்டிவாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, சபைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு சைடு ஆவிக்குரிய ரீதியில் இருக்கணும். இன்னொரு சைடு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற பிஸ்னஸ்ஸு, படிப்பு, இது எல்லாவற்றிலும் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சோம்பேறிக்கு அவன் விரும்பினது எதுவும் பெற்றுக்கொள்ள மாட்டானாம். சோம்பேறியாக இருந்து நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாது. சம்டைம்ஸ் என்ன செய்யணும்? நல்லா எழும்பி தூசியை உதறி போட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அந்த நாட்களில் அவர் 3.5 வருஷம் எவ்வளவு அவர்னால் சுற்றி ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருஷம் விதைத்த விதை தான் இன்னைக்கு வரைக்கும் ஆமென் 2026 வருடங்களாய் அது பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய நாட்களும் அப்படித்தான் இருக்க போகுது. அப்படி தான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்க. சபைகளில் ஆக்டிவாக இருங்க. சோம்பேறியாக இருந்து எதையும் இழந்து போகாதீங்க. யுவர் லைஃப் இஸ் ப்ரெஷியஸ். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது உங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும் ஆராதிக்கிறதுக்கு, அப்படி இல்லை. தானாக வருகிற அந்த ஆராதனை, தானாக வருகிற அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவன் அந்த விசுவாசம், அந்த விசுவாச தேவனுடைய வல்லமையை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவரை எத்தனை பேர் விசுவாசமாக பற்றிக்கொள்கிறீங்க? என்னோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஆமென் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, என் பலனான கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சேர்ந்து இந்த பாடல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால். கரங்களை தட்டி என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே, பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே, பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
என் பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். அப்படி சொல்லுங்க. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. சொல்லுங்க. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீ. சொல்லுங்க. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீ. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எனக்கில்லையே. நல்ல சத்தத்தை உயர்த்தி. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனா இந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். நல்ல சத்தமா. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. மீண்டும் ஒருமுறை சத்தத்தை உயர்த்தி. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. மீண்டும் ஒருமுறை. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்துல எஸ் என் பலனாக என் கிறிஸ்து இருக்கிறார். ஓ, என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மீண்டும் ஒரு முறை நல்ல சத்தத்தை உயர்த்தி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ,
Oh, the one who strengthens me. Oh, Rabalantharabara Shankaladiyarama. I have Jesus Christ who is my strength. Oh, Ribalantarabala Shankaladiyarama. I can be able to do anything in my life. என் வாழ்க்கையில் அவர் பலத்தை கொண்டு எதையும் சாதிக்க என்னால் கூடும். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, எல் ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவர் நமக்கு பலனாய் இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவர் நமக்கு பலனாய் இருக்கட்டும் என்று சொல்லி கேளுங்களேன். You are my strength, O Father. Uribala Shankaladiyarama, Uribalantaravara, Shekeri Manantaravara, Urimanantarabo Shankaladiyarama. You were my strength when I am weak. You were the treasure that I see. You were my all in all. Seeking you as my precious jewel, Lord, to give I be a fool. You were my all in all. Can we all sing this song? You are my strength when I am weak. You are the treasure, O Lord. O Rabala Shankaradiyarama, Ribalantarabara Shankaladiyarama. Come on, everyone, open your mouths. Just praise the Lord. Thank you, Jesus. Jesus, Lamb of God. Jesus, Lamb of God. Come on, open your mouths and just praise Lord. Jesus, Lamb of God. O Rimana Shantaladiyaramanantarabo. O Rimana Shankaladiyaramanana Shaladiyaramanam. O Rimana Shankaladiyaramanantarabo. Voices and say, you are my strength, Lord. You are my strength when I am weak. You are the treasure that I see. You are my all in all. Seeking you as so precious joy, Lord, to give up I'd be a fool. You were my all in all. You were my strength when I am weak. You were the treasure that I see. You were my all in all. Seeking you was a precious joy, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Come on, lift your voices. Jesus, you're the Lamb of God. Worthy is your name. Come on. Jesus, you're the Lamb of God. Taking my sin, my cross, my shame, rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, you're the Lamb of God.
Come on, Jesus, Lamb of God. Oh, Jesus, you're the Lamb of God. Worthy is your name. Jesus, you are the Lamb of God. Worthy of all our praise. Worthy is your name. Come on, Jesus, everyone together. Jesus, you're the Lamb of God. Worthy is your name. Come on, Jesus, you're the Lamb of God. Worthy is your name. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. ஓ ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. ரிமான சங்கரப கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை உங்கள் ஒருவரையும் இப்பொழுதே நிரப்புவதாக. ஒரு பரிசுத்த அக்கினி உங்களை தொடுவதாக. Let the power of God touch you right now. இப்பொழுதே அந்த வல்லமை தேவ நதியாக பாய்ந்து வரட்டும். இப்பொழுதே அந்த தண்ணீர் இப்பொழுதே உங்களை நனைக்க வரட்டும். இப்பொழுது நதியாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே பாய்ந்து செல்வாராக. ஓரி பாஷேகே ரேமானாந்திரபோ ஷகேதேலேபா. பாய்ந்து செல்லும் ஆவியானவரே, பாய்ந்து செல்லும் ஆவியானவரே, பாய்ந்து செல்லும் ஆவியானவரே. நல்ல வாய்களை திறந்து பாய்ந்து செல்லும் ஆவியானவரே. ஒரபலதரமனா ஷங்கேலதேரே பலதரமனந்தரமனா ஷங்கலத. ஓரி கனமனா ஷங்கலதியரமனந்தரபல ஷங்கலதரபா. ஓரி கேரிமனா ஷங்கலதியரமனந்தரபல ஷங்கல. ஓர் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய அபிஷேக தைலத்தினாலே நம்மை நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சங்கலதியரம. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். ஓ கன்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. சொல்லுங்க. கன்மலையை பிளந்து வனாந்திரத்திலே
கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்ப்பீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. சொல்லுங்க, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. சொல்லுங்க, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஓ ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரத்திடுவி. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரத்திடுவி. காணி தந்திட நான் செழித்தோங்கிட. சொல்லுங்க, காணி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. ஒரு பலந்தரவர் ஆசீர்வாதியும், ஆசீர்வாதியும் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும். ஓ ஆவியின் வரங்களினாலே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஓ ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. சொல்லுங்க, திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட. பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. சொல்லுங்க, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. தண்ணீரே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒரு அபிஷேக வல்ல நதி, ஒரு அபிஷேகத்தின் வெள்ளம் இப்பொழுதே இப்பொழுது உங்களை நிரப்பட்ட அந்த வெள்ளம், ஓ ரமனந்தர அந்த நதி, ஓ ரிபாலா உங்கள் மேல பாய்வதாக. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு அந்நி பாஷையில பேசி பெற்றுக்கொள்ளுங்க. ஊற்று தண்ணீர், ஓ இந்த ஜீவ தண்ணீர் எங்கள் நதியாய் பாய்ந்து பாய்ந்து செல்லட்டும், எங்களுக்குள்ள நதியாய் பாய்ந்து பாய்ந்து செல்லட்டும். ஓ ரிமானா சந்தலதரமா ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஓ ரிபலந்தரபா ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருவே, ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருவே. தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஓ ரமண தேரே ரம்மா ராதாரே ராதாராளா ரந்தராளா ரந்தராளா. ஆசீர்வாதியும், ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களினால். நல்ல கையை தட்டி சொல்லுவோம். ஊற்று தண்ணீரே ரிபாபா தேவாவியே, தேவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே. ஆமென். ஆசீர்வாதியும், ஆசீர்வாதியும் ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. நல்ல கரங்களை தட்டி வாய்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆவியின் நதியினாலே
இப்பொழுதே உடைய பிள்ளைகள் அதற்குள்ள மூழ்கி திளைத்திட கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதே பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை எல்லா பலவீனங்களும், எல்லா கட்டுகளும், எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்படுவதாக. ஆவியின் நிறைவு உண்டாகட்டும், ஆவியுடைய பிரசன்னம் உண்டாகட்டும், ஆவியுடைய நிறைவு உண்டாகட்டும், ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுதே உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், உடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். Let the power of God, let the power of God descend upon them. Let the power of God descend upon them. Yes Jesus. உடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஆராதனையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for blessing them. Thank you for blessing them in the name of Jesus. Thank you for your wonderful presence in this evening, Lord. Let the presence of God do something new in midst of them. புதிய காரியங்களை வாழ்க்கையில செய்யட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த வாரத்தில் என்னென்னலாம் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்க வேண்டுமோ நீ நியமித்து வைத்திருக்கிற ஆயத்தமான காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. அது பரிசுத்த ஆவியினாலே வந்து சேரட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட் வந்து சேரட்டும். உடைய கரங்களில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன்லைனில் அப்படியே இருங்க. வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி சர்வ். ஆவியானவரை நம்ம எந்த அளவுக்கு அழகா நம்ம ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பும். ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காலையும் மாலையும் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை நம்மை தொட்டு கொண்டே இருக்கிறது. அநேகமா ஸ்தோத்திரிக்கிற தேவனுடைய வல்லமை பல இடங்களில் இன்றைக்கு தேவனுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். சாட்சிகளை கேள்விப்பட போகிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்பொழுது இந்த மார்ச் 27, 28, 29 இந்த கூட்டங்களுக்காக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த 3 நாட்கள் நடக்கிற இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அற்புத பெருவிழா இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தின் ஆசீர்வாதத்துக்காக நடைபெறுகிறது. அநேகர் விடுதலை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நடைபெறுகிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே இந்த 3 நாட்களும் வல்லமையான ஒரு ஆசீர்வாதம், வல்லமையான தேவனுடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அநேகரை கொண்டு வாருங்க, அநேகரை கொண்டு வாருங்க, அநேகரை கொண்டு வாருங்க. அநேகர் விடுதலையாகணும், ரட்சிக்கப்படணும். அநேகர் ஆண்டவரே ஆங்காங்கே சபைகளிலே சேர்க்கப்படணும். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே வெளியரங்கமாய் ஆண்டவரை செயல்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த கரத்தில் தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த போஸ்டரை பார்க்குறீங்க பாருங்க. அற்புத பெருவிழா மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு நாளும் வருகிற 27, 28, 29 3 நாட்களும் நடக்க இருக்கிறது. வல்லமையான காரியங்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஆகவே தயவு செய்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் எங்களோடு கூட இந்த நாட்களிலே இணைந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா தயவு செய்து எந்த பகுதியாக இருந்தாலும் 3 நாட்கள் வந்து இந்த ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறார். அற்புத பெருவிழா அநேகருக்கு அற்புதமாய் மாறப்போகிறது, ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதோடு கூட நாம் அநேகருக்கு இந்த பேம்ப்ளெட்ஸை கொடுத்துருக்குறோம், போஸ்டர் அடித்து ஒட்டி இருக்கிறோம். அப்புறம் அதோடு கூட ஆன்லைனில் ப்ரமோஷன் போயிட்டுருக்கு. எல்லா ஆயத்தங்களும் ஜெபத்தோடு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தோன்றினால் நீங்கள் அதற்கும் கொடுக்கலாம். கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் 8903552770 இந்த நம்பர் இருக்குது. நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் கொடுக்கலாம். இந்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அதிகமாய் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுப்பாராக. God bless you. God bless you. Amen.